radiation from small alternative current element அல்லது small current element. இது ஆசிலேட்டிங் டைபோலினுடைய அதே ஈக்குவலன்ட் தான். அதே மாதிரி தான் எல்லா டெரிவேஷனும் இருக்கும். சில புக்குகளில் ரெண்டையுமே ஒரே டைட்டிலில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரேடியேஷன் ஃப்ரம் ஸ்மால் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் எலிமெண்ட்னாலும் ஆசிலேட்டிங் டைபோல்னாலும் சேமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இது ஆனால் சிலபஸில் நமக்கு இது தனியாகவும் இது தனியாகவும் கொடுத்துருக்கிறதுனால இது நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதில் ஸ்மால் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் எலிமெண்ட்னால என்ன ரேடியேஷன் வருதுங்கிறத இப்போ பார்க்க இருக்கிறோம். அதற்கு இதற்கு உள்ள தொடர்பு என்னன்னு சொல்லிட்டு ஃபைனல் ரிசல்ட் இதிலிருந்தே நீங்கள் எழுதிக்கலாங்கிறத ஷோ பண்ணுறோம். ஃபுல் டீட்டெயிலாக எல்லாமே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். மற்றதெல்லாம் வெரி சேம் தான், டெரிவேஷன் எல்லாமே. ரேடியேஷன் ஃப்ரம் an alternative current element, very small current element. டிஎல்ங்கிறது லெங்த் ஆஃப் திஸ் கரண்ட் எலிமெண்ட். ஏதோ ஒரு வயர் இருக்குது, அதில் ஸ்மால் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னா டயத்தை பொறுத்தவரையில் மேலே கீழையும் டயத்தை பொறுத்தவரையில் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு கரண்ட் இதில் பாயுது. அப்கோர்ஸ் இது ஒரு இமேஜினேஷன் தான். எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக அந்த கரண்ட் இருக்குது. இப்போது இதனுடைய வேல்யூ இந்த பிளேஸில் என்ன கரண்டோ அதே தான் இந்த பிளேஸ்லையும் அட் எ டைம் இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் இங்கே என்ன கரண்டோ அதே தான் இங்கே எல்லா இடத்துலையும் யூனிஃபார்ம், ஸ்பேஷியலி யூனிஃபார்ம் கரண்ட், பட் டைம்லி வேரியிங். அப்படி ஒரு கரண்ட்டு பாசிபிள் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல கரண்ட் 0 ஆகிடும். இதுக்கப்புறம் வயர் இல்லை பாருங்கள். ஆனால் இது நிறையா கரண்ட் இருக்கிறப்ப, லென்த்து ஜாஸ்தியாக இருக்கிறப்ப அதில் ஒரு ஸ்மால் செக்மெண்ட்டை மட்டும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இது ரியலிஸ்டிக் இல்லை, ரியலில் உள்ள ஒரு பார்ட். ஸோ இது ஆரிஜின். இங்கே பிங்கிற பாயிண்ட் அப்சர்வேஷன் பாயிண்ட். திஸ் வெக்டார் இஸ் ஆர். ஆருங்கிறது இந்த வெக்டார். இங்கே இருந்து இங்கே வர இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் சோர்ஸ் பாயிண்ட். அதை நம்ம ஆர் டேஷ்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அந்த ஆர் டேஷுங்கிறது என்னென்னா இந்த இசட் டைம் இசட் கேப். இதில் ஒரு இசட் வரும். இந்த புக்குகளில் நிறையா கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இதை ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா இசட் டேஷ்டுன்னு சொல்லணும். இதை ஏன்னா ஆரில் ஒரு இசட் இருக்குது. ஸோ இந்த லெங்க்த்தை இசட் டேஷ்னு கொடுக்கணும். ஆனால் புக்குகளில் மெயினாக இதை தான் இசட்னு வச்சுருக்குறாங்க. ஸோ திஸ் லெங்க்த்து இதில் எந்த இசட்டுங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்மால் இதை எடுத்து அந்த சோர்ஸ்னால என்ன இங்கே வெக்டார் பொட்டன்ஷியல் என்ன வருது, ஸ்கேலார் பொட்டன்ஷியல் என்ன வருது, அதனால எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கிரியேட் ஆகுது, மற்ற இது எல்லாமே டைபோலில் டிஸ்கஸ் பண்ணது மாதிரி பண்ண வேண்டியிருக்குது. கன்சிடர் a small alternative current element dl along the z axis kept at the origin as shown. இது ஏற்கனவே சொல்லிட்டேன். The current is uniform along the element. இந்த கரண்ட் எலிமெண்ட்ல எல்லா இடமும் யூனிஃபார்ம். இங்கே என்ன கரண்ட் இருக்கோ அதே தான் இங்கே and so on. The alternative current is I is equal to I0 e power I omega t. ஸோ டயத்தை பொறுத்தவரையில் அது ஆசிலேட் ஆகுதுங்கிறதுக்காக இந்த டேர்ம் வருது e power I omega t. Here I0 is uniform. Uniform in the sense I0 anywhere in the element is same. From the theory of retarded potential A, in the R at T, இந்த பாயிண்ட்ல வெக்டார் பொட்டன்ஷியல் A R, T is equal to mu0 divided by 4 pi volume integral J R dash T minus R minus R dash divided by C modulus of R minus R dash into d tau. d tauங்கிறது ஸ்மால் வால்யூம் எலிமெண்ட். இது ரொம்ப கரெக்டாக போடணும்னா d tau டேஷ்னு போடணும். இது ஏற்கனவே நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இன் திஸ் கேஸ் J R dash T minus R minus R dash divided by C d tau is equal to d tau na volume, small volume. Current density na current divided by small area. இந்த ஏரியா இந்த எலிமெண்ட்டினுடைய ஸ்மால் ஏரியா. ஸோ இங்கே ஒரு ஏரியா வருது, இங்கே இன்டகிரேட் பண்ணுறதுக்குள்ளப்ப இங்கே ஒரு ஏரியா வருது. இந்த ஸ்மால் ஏரியாவும் இந்த ஏரியாவையும் நம்ம எடுத்துட்டோம்னா ஃபுல் வால்யூமுக்கு பார்க்கறதுக்கு லென்த்தில் இன்டகிரேட் பண்ணால் போதும். ஸோ கரண்ட் டிவைடட் பை ஏரியா, இங்கே ஏரியா இன்ட்டு லென்த், தட் ஏரியாவும் இந்த ஏரியாவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா கரண்ட் டைம்ஸ் லென்த். ஸோ நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டியது லென்த்தை பொறுத்து. இந்த இசட் என்ன வேரியாங்கிற லென்த்தை பொறுத்து வி ஹேவ் டு இன்டகிரேட். அதே தான் திரும்ப எழுதியிருக்கிறோம்.
which is equal to இங்க r டேஷ்ங்கிறது இங்க இருந்து இங்க ஒரு ஸ்மால் பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னோமே, இந்த இடத்துல ஸ்மால் எலிமெண்ட் இருக்குதே, அந்த இடம் தான் r டேஷ். அஃப்கோர்ஸ் r டேஷ் இன்டகிரேட் பண்றப்ப வேற இடத்துல மாறிட்டே வரும். r டேஷ்ங்கிறது k கேப் z அல்லது z கேப் z. k கேப்ங்கிறது z வெக்டாருக்கு அலாங்கா உள்ள யூனிட் வெக்டார். r டேஷ்ங்கிறது இங்க இருந்து இங்க வர உள்ள வெக்டார். ஸோ k கேப் z டேஷ்னு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். மற்றதெல்லாம் இது k டைம்ஸ் dz டேஷ்னு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். பரவாயில்ல, எல்லா புக்கிலையும் எப்படி போட்டிருக்கனால புக்கை விட்டு வித்தியாசமாக இருக்க வேண்டாம்னு அப்படி போட்டிருக்கோம். ஸோ r டேஷ்னுக்கு பதிலாக k கேப் zன்னு போட்டிருக்கிறோம். இங்கேயும் r டேஷ்னுக்கு பதிலாக அது போட்டிருக்கிறோம். ஸோ ar, t அப்படின்னா அந்த i கரண்ட் என்ன இருக்குதோ அதை அங்கே போடணும். லெங்க்த்தை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறப்ப இங்கே வந்து லெங்க் வந்து மைனஸ் dl/2, z is equal to minus dl/2, இங்கே z is equal to plus dl/2. ஸோ டோட்டல் லெங்க் dlன்னு வருது. ஸோ we have to integrate like this. இங்கே ஐயினுடைய வேல்யூ போட்டுக்கிறோம். Consider the case r is very very larger than dl. dlங்கிறது very small length when we compare it with this r. Observation point is somewhere else. So r is very very larger when we compare with this small elemental length. அதே மாதிரி தான் இசட்டுங்கிறது அதுக்குள்ளார உள்ள லெங்க் டிஎல்லை விட அது கம்மியாக உள்ளது. ஸோ ஆரை இசட்டு கூட கம்பேர் பண்ணோம்னா ஆர் ஸ்டில் வெரி லார்ஜர். அப்போ இதில் உள்ள இந்த இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே உள்ள அந்த இசட்டுங்கிறது வெரி வெரி ஸ்மாலாக இருக்குது. இங்கேயும் ஆரை கம்பேர் பண்ணுறப்ப வெரி ஸ்மாலாக இருக்குது. அதை எடுத்து விட்டோம்னா ஆர் மாடுலஸ் வந்து சிங்கிள் ஆர் வந்துடுது வித்தவுட் போல்டட். இங்கேயும் ஆர் டிவைடட் பை சி. ஓகே, இன்னொன்று இதில் என்ன சொல்லியிருக்கணும், இதில் என்னன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட். ஐ இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப், இங்கே என்ன கரண்ட் இருக்கோ அதே தான் இல்லைன்னு சொன்னான். ஸோ இட் இஸ் யூனிஃபார்ம். ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட். ஸோ இதை கான்ஸ்டன்ட் இன் இசட். டயத்தை ஆரை பொறுத்தெல்லாம் மாறுது, பட் இசட்டை பொறுத்து மாறலன்னு சொன்னோம். ஏன்னா யூனிஃபார்ம் இன் திஸ் எலிமெண்ட். ஸோ வி கேன் டேக் திஸ் இட் அவுட் சைட். ஏன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட். ஏன்னா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்குது யூனிஃபார்ம்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அசியூம்டு ஐ இஸ் யூனிஃபார்ம் அலாங் டிஎல். டிஎல்ல யூனிஃபார்ம்னு எடுத்துக்கிட்டுறப்ப இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்புறம் வந்து கே கேப் அப்படியே இருக்குது. டிஇசட் இன்டகிரேட் பண்ணால் இசட் அப்பர் லிமிட் டிஎல்/2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் டிஎல்/2 எல்லாத்தையும் பார்த்தோம்னா டிஎல் வரும். அதை இன்டகிரேட் பண்ணாமல் இங்கே டிஎல் போட்டாலும் அதான் வரும். ஸோ திஸ் இஸ் தி வெக்டார் பொட்டன்ஷியல் டியூ டு திஸ் ஸ்மால் கரண்ட் எலிமெண்ட் அட் த பாயிண்ட் P at the time t. The point is situated at a distance r from O. So இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்துக்கிறோம். நோட் ஏ ஆர் கமா டி மெஷர்ட் அட் ஆர் இஸ் அலாங் கே கேப்பை நோக்கி தான் இது இருக்குது. ஸோ ஏங்கிறது வந்து 3 காம்பனண்ட்டில் இசட் காம்பனண்ட் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா அலாங் கே இட் இஸ். ஸோ ஏ இசட் ஏஎக்ஸ் ஏஒய்லாம் 0, ஏ இசட் தான் இது. ஸோ அந்த வெக்டாரினுடைய இசட் காம்பனண்ட் தான் இது, திஸ் மச். ஸோ μ0 டிவைடட் பை 4π IT மைனஸ் ஆர் பை சி டிஎல் டிவைடட் பை ஆர். ஒரு முக்கியமான நோட் என்னன்னா, ரிமெம்பர் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் ஈக்குவேஷன் வி காட் இன் ஆசிலேட்டிங் டைபோல். ஆசிலேட்டிங் டைபோலில் இதே ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஆனால் அங்கே டிஎலுக்கு பல எல்லுன்னு இருந்த அவ்வளோதான். இங்கே நம்மளுக்கு வந்திருக்குது என்னது, டிஎல் இன்ஸ்டெட் ஆஃப் எல். ஸோ இந்த டெரைவேஷனில் வந்து அதே தான் வரப்போகிறது. எல்லுன்னு வந்துச்சுன்னா பழசே நம்ம வச்சுக்கலாம். அதில் எல்லுன்னு வந்தால் டிஎல்னு போட வேண்டியது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரிமெம்பர் வேற என்ன ரிப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த ட்ரிக் ஆஃப் த ட்ரேடு, வியாபார தந்திரம் என்னன்னா அதே தான் டெரைவ் பண்ணணும். அதே ஜஸ்ட் வி ஹேவ் டு காப்பி. எங்கெல்லாம் டிஎல் எங்கெல்லாம் எல்லுன்னு வந்திருக்குதோ அங்கெல்லாம் டிஎல்னு போடணும் புதுசு டெரிவேஷனில். அதில் பின்னு இருக்கும் சில இடங்களில் டைபோல் மூமெண்ட் P0ன்னு வரும் ஃபைனல் ரிசல்ட்டு. அதுலலாம் என்ன மாற்றணும் அதுவும் லாஸ்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒருக்க ஞாபகப்படுத்துக்காக நான் சொல்கிறேன். ஸோ Qங்கிறது I0 e பவர் I ஒமேகா டி டிடி. ஏன்னா I at t is equal to dq by dt, which is I0 e power I omega t in our case. ஏன்னா it is alternative current. So Qங்கிறது integrate dq by dt is this much. So Q is இங்கே integral of dt. I0 e power I omega t dt. இதை integrate பண்ணோம்னா I0 e power I omega t divided by this I omega. Constant of integration விட்டுருங்க. We are taking the oscillating part.
divided by I omega e power I omega t. This is Q. Q can be written as Q0 e power I omega t. If you write, then Q0 is equal to I0 divided by I omega. So the current in that circuit is oscillating. Q0 is equal to I0 divided by I omega. Dipole moment na that dipole moment P equal to Q times length. Length here it is dl. So P equal to Q is Q0 e power I omega t dl. Instead of Q0 it is I0 divided by I omega e power I omega t dl. So this can be written as I0 e power I omega t. I0 e power I omega t is I. So instead of I0 e power I omega t, we can place I here. I divided by small I omega times dl. So P engala varudha final result liya enga P vandalo, you have to replace it with I divided by I omega dl. That's all. Note the theory of radiation by alternative current element and oscillating dipole. And oscillating dipole are one and the same. ரெண்டு சேம் டெரிவேஷன் தான். ஆனா இந்த ஃபைனல் ரிசல்ட் சப்ஸ்டிடியூட் Pக்கு இருக்கு, அங்கெல்லாம் P வரும். P வந்தா I divided by I omega dl னு you have to substitute. P0 னு வந்துச்சுன்னா இப்போ Pங்கிறது என்னன்னா Pங்கிறது I0 divided by I omega e power I omega t dl. இங்க Iக்கு பதிலா I0 வந்திருக்குது. ஸோ I0 போட்டு நீங்கள் இது பார்த்தீங்கன்னா P0 மட்டும் பார்த்தீங்கன்னா P0 மட்டும் பார்த்தீங்கன்னா Pங்கிறது P0 e power I omega t. அது ஏற்கனவே போன தடவை. ஸோ P0ங்கிறது திஸ் ஃபேக்டர் I0 divided by I omega dl divided by I omega இருக்குது பாருங்க. I0 divided by I omega times dl இதுதான் P0. ஏன்னா இது P equal to P0 e power I omega t எழுதினோம்னா this quantity I0 divided by I omega times dl is P0. So final result எல்லாமே P0 னு வரும். You have to replace P0 with I0 divided by I omega dl. So mother derivation எல்லாமே same.